தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சூப்பரான பயங்கரமா ஹிட்டான ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா 96ங்க. ஓகே, அது தரமான ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு மூவின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதோட செகண்ட் பார்ட் வந்து வரப்போறதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக வந்து டைரக்ஷன் டீமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளான்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுக்கான வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் நடிச்சவங்க தான் நடிக்கணும் இல்லையா? ஸோ அவங்களோட கமிட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. கால் ஷீட் பிரச்சனைலாம் ஒன்று இருக்கு. எவ்வளோ படத்தில் அவங்க வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கான கால் ஷீட்டை வந்து அவங்க வந்து கொடுக்க முடியுமா? நம்மளோட டேட் வந்து எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்படி நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. டவுன் பிச்சிக்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லையா? ஸோ அவங்க வந்து மெய்யழகன் படத்தோட டீமும் வந்து அவங்க தான் இல்லையா? ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்களாம். ஸோ அப்பயே வந்து பிளானிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுக்காக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்காங்களாம். ஸோ தரமான ஒரு படம்ப்பா. இதோட செகண்ட் பார்ட்டை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஹிட் அடிக்கும்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் பிரேம்குமார்ட்ட வந்து பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் இந்த டீம். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரெடியாக இருக்காங்களாம். பட் நம்ம பிரேம்குமார் சைடில் வந்து அந்த விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து எடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அவர் தான் ஸ்லோ பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து ஸ்பீட் அப் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. எதுவும் பண்ண நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட கால் ஷீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ படங்கள் வந்து கைவசம் வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னா 96 செகண்ட் பார்ட் வந்து ரெடி. ப்ரீக்வலா சீக்வலா அதுதான் தெரியல. சூர்யா 44 நம்ம கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல சூர்யா சாரோட நடிப்புல இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஹாலிவுட் டைம் அதாச்சு ஹாலிவுட் ஹாலிடே டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசரு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னா ரிவீல் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீம்லாம் வந்து டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட டான்ஸ் நம்பர் ஒன்று இருக்கான். ஓகே, நல்லா செம சூப்பரான ஒரு சாங் இருக்கான். ஐட்டம் சாங்ன்றாங்க. இல்லப்பா வெறும் ஒரு சாங் மட்டும் தான் ப்ளே பண்ணிருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவ்வளவுதான். ஐட்டம் சாங்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எதுவும் நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஸ்ரேயாவோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டுல இந்த படத்துல வந்து கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்லாம் வந்து ரிலீஸும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இதுலப்பா அது எப்படிப்பா சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வந்து வேற பாட்டு இந்த பாட்டுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் படம் வந்து முடிஞ்சிச்சா முடியலையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்ரேயா மேடமோட டான்ஸ் நம்பர்லாம் வந்து இருக்கு, ஐட்டம் சாங்லாம் ஆட போறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சுதா இல்லையா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் வந்து முடிஞ்சுன்னு சொன்னீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் வந்து முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு. இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தானே பண்ணோம். திருப்பி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து முடிஞ்சுதா இல்லையா நமக்கு தெரியல. சூர்யா 44 ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஸ்ரேயா மேடமோட டான்ஸ் நம்பர் மட்டும் கம்பல்சரி இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகை அப்படின்னா கண்டிப்பா கீர்த்தி சுரேஷ் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு நடிகைன்றது எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ரஜினி முருகன் படத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க நடிப்பும் சரி, அவங்களோட வே ஆஃப் டயலாக் டெலிவரியும் சரி எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருந்தது. அது முக்கியமா அந்த ஊ மேல ஒரு கண் அப்படின்ற ஒரு சாங்ல வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனா வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் தரமான ஒரு நடிகை அப்படின்றது எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ ரெமோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேக் டு பேக் வந்து நம்ம தளபதி சார் கூட சேர்ந்து கூட பார்த்தீங்கன்னா படம்லாம் வந்து நடிச்சாங்க. உச்ச நட்சத்திரமா வந்து மாற ஆரம்பிச்சாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். இப்போ வந்து ஒரு பாலிவுட் படங்க. ஸோ அந்த படத்துல வந்து இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தேடி வந்தது. அந்த படத்துலயும் இவங்க வந்து நடிச்சாங்க. தமிழ்ல வந்து தெரின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அதோட ரீமேக் தான் வந்து பேபி ஜான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம். அதுல வந்து இவங்க தான் வந்து ஹீரோயின். இது வந்து பயங்கரமான ஒரு கிளாமரான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். என்னப்பா இவ்வளோ கிளாமரா நடிக்கிறாங்கப்பா, இந்த மாதிரிலாம் நம்ம இவங்களை வந்து பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இவ்வளோ நடிக்கிறாங்க, அப்போ சம்பளம்லாம் பயங்கரமா வாங்கியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. சம்பளம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் சம்பளமா அந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ தமிழ்ல மட்டும் இல்லை, எந்த படத்தில் நடிச்சாலும் வந்து எப்படியும் 1.5 கோடி 1 கோடி 2 கோடி அவ்வளவுதான் சம்பளமா வாங்குவாங்களாம். ஒட்டு மொத்தமா ஒரு 3-4 படத்துக்கு சேர்த்து இந்த ஒரே படத்துல வந்து சம்பளமா வாங்கிட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் எகிர ஆரம்பிச்சிச்சு. இது அப்புறம் தமிழ்ல எல்லாம் நடிக்கவே மாட்டான்ப்பா, ஃபுல்லா பாலிவுட் தான்ப்பா கீர்த்தி சுரேஷ்க்கு அப்படின்னு எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. தமிழுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியல. அடுத்ததா சிவகார்த்திகேயன் மலையில ஒரே மழை தாங்கப்பா. அவ்வளோ மழை வந்து அவரோட காட்டுல வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மலைனா மலை, அப்படிப்பட்ட ஒரு மலை. ஓகே, நம்ம சிவி சக்கரவர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா? அவரோட டைரக்ஷன்ல வந்து ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு நம்ம சிவகார்த்திகேயன், டான் அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து நல்ல ஒரு ரோலுங்க. சூப்பரான ஒரு படமா அந்த படம் வந்து அவரோட கெரியர்ல வந்து அமைஞ்சிருந்தது. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமா வந்து அந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரா நம்ம சிபி சக்கரவர்த்தி. அது நடிக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் வந்து ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்களாம். அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு கேரக்டரா அந்த படத்துல. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து
பேரா வந்து யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பல பேரோட பேர் வந்து அடிபட்டுச்சு. அதுல முக்கியமா வந்து ராஷ்மிகா மந்தனா அவங்களோட பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஸோ இவங்களோட பேரே வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து ப்ளே பண்ண போறாங்களாம். இவங்க தான்ப்பா வில்லி இந்த படத்துல, நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் வந்து வில்லனா வந்து பண்றாங்க இல்லையா. வில்லி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ரீசெண்ட் டைம்ல நம்மளால வந்து யாரையுமே வந்து பார்க்கவே முடியல இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா வில்லியான ஒரு கேரக்டர்ல தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷனா வந்துட்டு இருக்குது. இது முன்னாடி வந்து டான் வச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு, இப்போ வந்து பாஸ்னு வச்சிருக்காங்க. அடுத்து என்னப்பா கிங்னு வைப்பாங்களா இல்ல ராஜான்னு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கிண்டல வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இது உண்மையா போயின்றது நமக்கு தெரியல. நம்ம ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துல வந்து நடிக்க மாட்டாங்க, அதுவும் நமக்கு தெரியல. ரம்யா கிருஷ்ணன் வில்லியான்றதும் நமக்கு தெரியல. ஓவராலா வந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிகராரான்னு நமக்கு தெரியல. எல்லாமே தெரியல. எல்லாமே ரூமரா தான் வந்துட்டு இருக்குது. உண்மையா பொய்யான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.